வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு டாபிக் வைஸாக டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு 10 நாள்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதனுடைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். நீங்கள் சயின்ஸ் தொடலை சார், நான் சயின்ஸே படிக்கலை, பட் என்ன பண்ணுறது தெரில அப்படிங்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சீரியஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 1500 2000 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை மட்டும் இந்த 2000 கொஸ்டினை நீங்கள் மக்கப் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மினிமம் 5 கொஸ்டின்ஸ், அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதில் ஒரு 5 வினாக்களையாவது அடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ஒரு மினிமம் ஒரு 30லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ்குள்ளே நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே பார்க்கலாம். இன்றைக்கான டாபிக் பருப்பொருள்களின் தன்மை. ஓகேங்களா? பருப்பொருளின் தன்மையில் மிக முக்கியமான வினாக்களை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே பாருங்களேன், மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ வேதியியலின் தந்தை யார்? ராபர்ட் ஃபாயில். நவீன வேதியியலின் தந்தை லவாய்சியர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும் பாருங்கள். பருப்பொருள்களினுடைய 3 நிலைகள் என்ன அப்படின்னா, திட, திரவ, வாயு. இதுதான் 3 நிலைகள். ஓகேங்களா? பருப்பொருளினுடைய 4வது நிலை அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்மா, அதாவது அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயுன்னு சொல்கிறாங்க. 5வது நிலை போஸ் ஐன்ஸ்டீனின் கான்சன்ட்ரேட், அதிக குளிரூட்டப்பட்ட திடப்பொருள், இப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. எரிவாயு உருளையில் உள்ள பொருள் என்ன? அதாவது வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டரில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னா நீர்ம பெட்ரோலிய வாயு. இதுவுமே கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுங்க. திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருளுக்கு. திடப்பொருளுக்கு வடிவம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. திரவ பொருளுக்கு வடிவம் இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி வாயு பொருளுக்கும் இல்லை. ஓகேங்களா? பருமன் உண்டு, வாயு பொருளுக்கு பருமனும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளினுடைய மூலக்கூறுகள் இடையே ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் திடப்பொருளில், ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும் திரவப்பொருளில். ஈர்ப்பு விசை மிக மிக குறைவு. ஓகேங்களா? இதற்கு பாயும் தன்மை கிடையாது. உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்வான இடத்திற்கு இது பாயும். இது எல்லா திசைகளிலுமே காற்று என்பது பாயும். ஓகேங்களா? சரி, ஓகே. பதங்கமாதல், இதையும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2மே கேட்டிருக்கிறாங்க. பதங்கமாதல்னால் என்ன? ஒரு திடப்பொருள் வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாக மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுதலை பதங்கமாதல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு திடப்பொருளை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து திரவமாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் டேரெக்டாக வந்து வாயுவாக மாறுச்சுன்னா அது பதங்கமாதல். பதங்கமாதலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கற்பூரம், நாப்தலின்னு சொல்கிறாங்க. இதுவும் கேட்டிருக்கிறாங்க. பொருட்களினுடைய மாற்றங்கள் என்பது எத்தனை வகைப்படும் அப்படின்னா இயற்பியல் மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றம். இயல்பியல் மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள்களினுடைய பண்புகளில் மட்டும் மாற்றம் ஏற்படும், புதிய பொருள் உருவாகாது. அந்த பண்பு மட்டும் மாறும், பட் ஒரு புதிய பொருள் உருவாகாது. இயற்பியல் மாற்றம் என்பது எத்தகையது அப்படின்னா இது ஒரு மீள் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான எக்ஸாம்பிள் பல்பு எரிதல். ஓகேங்களா? இரும்பு துருப்பிடிக்க தேவையானது எது? நீர் மற்றும் ஆக்சிஜன். இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒரு மீள் மாற்றம் தான். ஓகேங்களா? இதையும் கேட்டிருக்காங்க. இந்த 2மே கேட்டிருக்காங்க. இரும்பு துருப்பிடிக்க தேவையான பொருள்கள் எது, என்ன மாற்றம்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இரும்பு துருப்பிடித்தலை எவ்வாறு வந்து தடுக்கலாம் அப்படின்னா துத்தநாக முலாம் வந்து நம்ம பூசலாம், அல்லது குரோமிய முலாம் பூசலாம், அல்லது வெள்ளிய உலோகத்தை வந்து பூசலாம். ஓகேங்களா? ஓகே. காய்கள் பழங்களில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்னென்னா ஃபினாலிக் சேர்மங்கள். ஓகேங்களா? அடுத்தது 18. காய் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது அவை பழுப்பு நிறமாக மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபினாலிக் சேர்மத்தை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? துருப்பிடிக்காத இரும்பு தூண் எங்கே இருக்குது அப்படின்னா குதுப் மினார், டெல்லி குதுப் மினாரில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஓகே. இயற்பியல் வேதியியல் மாற்றத்தினுடைய பண்புகள் என்ன அப்படின்னா பாருங்கள், ஒரு இதுவாக பார்த்துங்க, கம்பேர் பண்ணி படிங்க. இயற்பியல் மாற்றம் மீள்வினை அப்படின்றது இது மீளாவினை, அதாவது பழைய நிலைக்கு வரும், இது வராது. புதிய பொருள் என்பது உருவாகாது, இதில் உருவாகும். ஆற்றல் மாற்றம் நிகழாது, இதில் நிகழும். ஓகேங்களா? வினை நடந்து முடிந்த பின் மீண்டும் தன்னிலைக்கு திரும்பக்கூடிய மாற்றம் எது? மீள் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நடந்து முடிப்பின் தன்னிலைக்கு திரும்பாத மாற்றத்தை வந்து மீளா மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம விரும்பத்தக்க மாற்றங்கள்லாம் எவை அப்படின்னா மழை பொழிகிறத நம்ம விரும்புகிறோம், பூ வந்து மலரணும் அப்படின்றது விரும்புகிறோம். விரும்பாத மாற்றம் எலிமலை வெடிக்கிறது, உணவு கெடுதலை விரும்பாத மாற்றம்.
கால ஒழுங்கு மாற்றத்திற்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி நிகழ்வு, இரவு பகல் தோன்றுதலாம் இந்த காலம் ஒழுங்கு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். மாற்றங்கள் நிகழும்போது வெப்பம் உமிழப்படும் போது வெளியிடப்படுவது எத்தகைய மாற்றம்? வெப்ப உமிழ்வினை மாற்றம். ஓகேங்களா. அடுத்து ஒரு சிறிய டாபிக் பார்க்கலாம். இதில் 26 கொஷின்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்டாக இருந்தது. அது எடுத்தனால ஒரு சிறிய கொஷின்ஸ், ஒரு கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறத பார்க்கலாம். பூமியில் உள்ள மொத்த நீரின் அளவில் தூய நீரினுடைய அளவு 3% கேட்டிருக்கிறாங்க. நாளொன்றுக்கு ஒரு மனிதர் வந்து எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும்? 2 லிட்டர் கேட்டிருக்கிறாங்க. சர்வ கரைப்பான் என்பது என்ன? நீர் கேட்டிருக்கிறாங்க. நீர் என்பது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், தனிமங்களால் ஆனது என்று கூறியவர் லவாய்சியர் கேட்டிருக்கிறாங்க. கடல் நீரை குடிநீராக எந்த முறையில் மாற்றலாம் அப்படின்னா எதிர் சவ்வூடு பரவல் முறை, இதையும் கேட்டிருக்கிறாங்க. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி அனிராய்டு பாரமானி கேட்டிருக்கிறாங்க. 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் என்ன? கண்ணாடி. அணுக்களை எந்த அலகால் நம்ம அளக்கிறோம் அப்படின்னா நானோமீட்டர் 10⁻⁻⁹. ஓகேங்களா. உலகில் நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடிய அதிகம் பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் முதலிடத்தில் இருக்குது இந்தியா தான். ஓகேங்களா. ஓகே. உலகில் நீரில் எத்தனை சதவீதம், அதாவது உலகில் உள்ள நீரில் எத்தனை நீர் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா ஒரு 4% நீர் என்பது இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட என்னது இன்றைக்கான டே வந்து முடியுது. நம்ம பேலன்ஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஒரு சிறிய தகவல், நிறையா நண்பர்கள் சார் நாங்கள் எழுதி படிக்கிறது விரும்பலை, பிடிஎஃப் கேட்குறீங்க. நீங்கள் எழுதி படிக்கிறதான் நாங்கள் என்ன பண்ணுறோம், மிகவும் விரும்புகிறோம். ஓகேங்களா. அதுதான் வந்து ஒரு நல்ல மெத்தடு. ஓகேங்களா. அதையும் மீறி எங்களுக்கு டைம் இல்லை சார், இருக்கிறதே 70 நாள் தான் இருக்குது, ஸோ அதனால் எழுதுறதுக்கெலாம் டைமில் நீங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம இது வந்து அனைத்து சோஷியல் மீடியா எல்லாமே இருக்கிறனால ஈஸியாக வந்து ஒருத்தருக்கு வந்து பரவக்கூடாது, அதனுடைய அர்த்தமற்று போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால ஒரு நாளினுடைய பிடிஎஃப் என்பது வெறும் ₹5 நம்ம வச்சுருக்கிறோம். வெறும் ₹5. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ₹5 நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்னது பிடிஎஃபை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா. ஓகே. நாளைய பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.